இப்போ கொஞ்ச நாளாக நான் ஆல்ப்ஸோட ரோஸ்மேரி வாட்டர் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதனால் விசிபிள் ரிசல்ட் இருக்கான்னா நான் இன்னும் நோட்டீஸ் பண்ணலை. நான் வந்து ரோஸ்மேரி ஆயில் வந்து கிட்டத்தட்ட 1 இயராகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரோஸ்மேரி இந்த ஸ்ப்ரே வந்து ரீசெண்டாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆயிலில் வந்து எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் வந்து கம்மியாக இருக்குது. நியூ ஹேர் க்ரோத் வந்து நான் ஆக்சுவலாக அதை வந்து அவ்வளோ விசிபிளாக நான் வந்து நோட் பண்ணல. மேபி கண்டிப்பாக இருக்கலாம் 1 இயராக யூஸ் பண்ணுறதுனால. இந்த ஹேர் ஸ்ப்ரேயுமே வந்து ஹேர் க்ரோத்துக்காக தான். இங்கே யூஎஸ் அண்ட் கனடா வந்து மாறி மாறி வந்ததில் பயங்கர ஹாட் வாட்டர், அதனால் எக்கச்சக்க ஹேர் லாஸு, ஹேர் ஃபாலு. கனடா கூட பரவாயில்ல, யூஎஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருந்தது. யூஸ்வலாக இந்த ஸ்ப்ரே ஆயில் இதெல்லாம் நான் வந்து ஓவர் நைட் வந்து முந்தின நாள் ஈவினிங்கே தலையில் வச்சு சோக் பண்ணிவிட்டு அது நல்லா ஊற விட்டுட்டேன்னா நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ண ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி நான் பண்ண மறந்துட்டதுனால ஒரு 2 ஹவர்ஸாவது ஊறட்டும் அப்படின்ட்டு தான் கார்த்தால பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, ஜஸ்ட் பாயில்டு ஸ்வீட் பொட்டேட்டோ, அதில் வந்து சால்ட்டு, பெப்பர் அண்ட் பட்டர் போட்டு சாப்பிட்டேன். அது ஊற நேரத்தில் இந்த புளிக்காய்ச்சல் பண்ணுறது, துணி மடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணலாம். ஒரு 2.5 ஹவர்ஸ் அதில் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து குளிச்சோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதை வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக நான் குளிக்க போகிறப்ப யாரோ காலிங் பெல் அடித்தாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்த்தேன். அப்புறம் செகண்ட் டைம் திரும்ப குளிக்க போகலான்றப்ப யாரோ வேலைக்கு ஆள் வந்தாங்க. இப்படியே அந்த டே முழுக்க போய் பிரதித்தியோட ஸ்கூல் பிக்கப் டைமும் வந்துருச்சு. பிக்கப் டைம் வந்ததுனால அப்புறம் என்னால் வீட்டுக்கு வந்து குளிக்கலானப்போ அப்பயும் யாரோ காலிங் பெல் அடித்தாங்க. அப்புறம் டின்னர் டைம் ஆகிடுச்சு. இப்படியே போய் நைட்டு 10 மணிக்கு தான் நான் குளிக்கவே முடிஞ்சுது. 10 மணிக்கு தலை குளிச்சுட்டு அப்படியே படுக்க முடியாது இல்லையா? இல்லாட்டியுமே நான் வந்து இப்போ இந்த ரைசன் வந்ததுக்கப்புறமா குளிச்ச உடனே ஹேரை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரி பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே அந்த ஹேர் புஃபுன்னு இல்லாமல் இருந்தாலே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. நான் வந்து இப்போது இந்த ஹேர்லாம் வந்து ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஓலாப்ளெக்ஸோட பாண்டிங் ஆயில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் நல்லாயிருக்கு.